விசிகாவினுடைய சாரநாத் இந்த விஷயத்தில் 2 பேர் சொல்லக்கூடிய கருத்திலும் அவங்களுடைய நிலைப்பாடுன்றது ஒன்று இருக்கும். ஆனால் பிரதானமாக ஏறக்கூடியது பாண்டியன் சொன்ன மாதிரி 2019 கூட்டம் நடக்குது. அதுக்கப்புறம் தான் தேர்தல் அறிக்கையில் திமுக சுட்டி காட்டுறாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தால் சொத்து வரியை நாங்கள் உயர்த்த மாட்டோம் அப்படின்னு. டாக்டர் ஸ்ரீதர் சொல்கிறப்ப கூட அதுதான் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியும்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு. ஏன் ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து இன்ன வரை நீங்கள் மத்திய அரசு மேலேயும் அல்லது முந்தைய அதிமுக ஆட்சி மேலேயும் நீங்கள் பழியை போட்டு தப்பிக்கிறீங்கன்ற கேள்வி நியாயம் தானே? திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் எந்த ஷரத்தில் சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம் அப்படின்னு இருக்குன்றதை முதல்ல நம்ம தெளிவுபடுத்தணும். சொத்து வரியை உயர்த்தவே மாட்டோம்னு எந்த ஷரத்துலையும் இல்லை. ஆனால் இதில் முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு கட்சியாக இருந்து பேசுவது ஒன்று, ஒரு அரசாக இருந்து செயல்படுவதுன்றது இன்னொன்று. திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லலையா? திமுக என்ன சொல்லியிருக்கின்றதை நம்ம தெளிவாக பார்க்கணும். சொத்து வரியை மக்களை பாதிக்கின்ற வகையில் செயல்படுத்த மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு தமிழக முதல்வரை அதே அறிவுறுத்தலை கொடுத்திருப்பதாக அமைச்சர் KN நேரு அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ணன் பேசும்போது ஒரு சில செய்திகளை சொன்னார். 2016 2019 வரைக்கும் சொத்து வரி உயர்த்தப்பட்டதா இல்லையா, எத்தனை சதவீதம் உயர்த்தப்பட்டது, அதற்கான தரவுகளை சொல்லலாமா? கிட்டத்தட்ட 120% உயர்த்தப்பட்டுச்சு. 2020 15வது நிதி ஆணையத்தில் கையெழுத்திட்டது ஒரு மாநில அரசினுடைய. அதுல தான் சொல்றாரு, தற்பொழுது உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரியின்படி சதுரடிக்கு குடிசைகளுக்கு 40 காசு முதல் ₹1, ஓட்டு வீட்டிற்கு 30 முதல் 60 காசு, கான்கிரீட் வீடுகளுக்கு 50 காசு முதல் ₹1 வரை வீட்டு வரி உயர்த்தப்பட்டுள்ளது என்றும், ஏற்கனவே உள்ள பழைய வீடுகளுக்கான புதிய வரியும் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்ற இந்த கம்பாரிசன் இருக்கு இல்லையா, இது மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இல்லையா? நிச்சயமா சொத்து வரி உயர்வு மக்களை பாதிக்கும். ஆனால் சொத்து வரி நாம நடைமுறையை ஒன்று மட்டும் புரிஞ்சு, அண்ணன் பாண்டியன் அவர்கள் அதில் பின்னால் இருக்கிற அரசியல் காரணத்தை அரசியல்னு சொல்ற அறிவியல் காரணத்தை மிக தெளிவாக சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே இதில் டெஃபினிஷனே தேவை கிடையாது. ஆனால் இது மக்களை பாதிக்குமா என்றால் பாதிக்கும். ஆனால் இந்த பாதிப்பை ஏற்படுத்தாமல் அரசு செயல்படவே முடியாது. அதை எந்த அளவுக்கு மக்களுக்கு பாதிப்பை குறைக்க வேண்டும் என்பதுதான் ஒரு மாநில அரசினுடைய இது இருக்க முடியும். எப்படி அதுன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஐஎம்எஃப் ஒரு நிதி கொடுக்கிறது என்று சொன்னால் ஒரு நாட்டிற்கு அந்த நிதியை கொடுக்கும்போது ஒரு சில கண்டிஷனை போடுறாங்க. மாநில அரசுக்கு மீது இன்றைக்கு ஒன்றிய அரசு அப்படிப்பட்ட நிபந்தனைகளை விதிக்கிறார்கள். அந்த நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்பதில் தான் கூட்டாட்சி தத்துவத்திற்கான போராட்டம் என்பது ஒன்று, அல்லது அடங்கி போவது என்பது ஒன்று. அரசியல் காரணங்களுக்காக அடங்கி போனதினுடைய செயல்பாடு தான் 2019-20 நிதி ஆணையத்தில் அன்றைய அமைச்சராக இருந்த அண்ணன் வேலுமணி அவர்கள் கையெழுத்திட்டது. ஒரு மாநில அரசின் பிரதிநிதியாக நீங்கள் கையெழுத்திட்டு விட்டு அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் செயல்படுத்தவே மாட்டோம், அதிலிருந்து கண்டாகரன்ஸா, அதாவது நேரடியாக அதிலிருந்து விலகுவோம் என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு இந்தியா சிந்து நதி நீர் திட்டத்தில் சிந்து நதி நீர் திட்டத்தில் இந்த மோடிக்கு முன்பு இருந்த அரசு கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தத்தை பண்றாங்க. இன்றைக்கு மோடி அந்த சிந்து நதி நீர் திட்டத்தை கேன்சல் பண்ணும்போது, ரத்து செய்யும்போது அது ஆக்ட் ஆஃப் வார், ஒரு போராக இன்னொரு நாடால் கருதப்படுது. அப்படி ஒரு மாநில அரசு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு விட்டு பண்ணோன்னு சொன்னா, நீங்க அதுல ஒரே விஷயம், தேசிய கல்வி திட்டத்திற்கு என்பது ஒரு கொள்கை சார்ந்தது. ஒரு கல்வி ரீதியாக நாம் நம்முடைய உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. ஒரே ஒரு கேள்வி, இல்ல திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இந்த சொத்து வரி உயர்த்தப்படாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ உயர்த்தப்படக்கூடிய இந்த சொத்து வரின்றது மக்களை பாதிக்குமா பாதிக்காதா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நிச்சயமா பாதிக்கும். அந்த பாதிப்பை மக்கள் நேரடியாக மிகப்பெரிய அனுபவிக்க கூடாது என்பதற்காகத்தான் அதனுடைய அளவை குறைக்க வேண்டும் என்று ஏற்கனவே பரிந்துரை செய்யப்பட்ட முறைகளில் இருந்து அதை திருத்தம் செய்திருக்கிறார் தமிழக முதல்வர் என்று அமைச்சர் KN நேரு சொல்லியிருக்காரு. நாம எப்படி ஒப்பிடணும்? தமிழ்நாட்டில் எவ்வளவு சொத்து வரி, எந்தெந்த செக்மெண்ட்டுக்கு, நீங்க சொன்னது போல குடிசை வீட்டிற்கு எவ்வளவு, நகர்ப்புறங்களுக்கு எவ்வளவு என்று எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்பதை வைத்து பார்த்தால் இந்தியாவின் வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. நீங்க அந்த 19வது அந்த 15வது நிதி ஆணையத்தினுடைய குறிப்பு என்னன்னா, உங்களுடைய உற்பத்தி அளவிற்கு ஏற்றவாறு நீங்கள் நகரங்களில் வரிகளை விதிப்பதற்கான முறையை கொண்டு வர வேண்டும். தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், வளர்ந்த மாநிலங்களில், வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலங்களில், தொழில் ரீதியாக சிறந்து கொண்டிருக்கிற மாவட்டம், உற்பத்தியில் பெருகி கொண்டிருக்கிற மாவட்டங்களில் தமிழ்நாடு மிகப்பெரிய விகிதாச்சார அடிப்படையில் மிக குறைவான அளவில் தான் சொத்து வரி விதித்தது. அப்போ இதை தான் ஒரு அரசு செய்ய முடியும். நீங்கள் 2020 அந்த கையெழுத்தையும் போட்டுட்டு அதிலிருந்து இப்ப பிரச்சனை அதிமுகவினுடைய அந்த செயல்பாடு மிகப்பெரிய மோசமான. அதுக்குன்னு இவ்வளவு, அதாவது சென்னை மாநகராட்சியிலையும் 100% மேல சொத்து வரி உயர்த்துறாங்க, திருப்பூர்லையும் உயர்த்துறாங்க, பல மாநகராட்சிகளில் உயர்த்துறாங்க. அப்படின்றப்போ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மத்திய அரசினுடைய இந்த திருத்தப்பட்ட ஒப்பந்த திருத்தப்பட்ட. நிச்சயமா இன்றைக்கு ஒரு அண்ணன் தூத்துக்குடி செல்வம் சொல்லும்போது ஒரு செய்தியை சொன்னார்.
பியூஷ் கோயல் அவர்கள் தமிழக முதல்வராக அந்த ஜெயலலிதா அவர்களை சந்திக்க வந்த போது உதயமின் திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டுச்சா இல்லையான்றதுல பெரிய சிக்கல் ஒன்று இருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியில் தான் செய்யப்பட்டதாக சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியிலே அதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டது பியூஷ் கோயலை சந்தித்த பின்பு என்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள்ல ஒரு ஒன்றிய அரசோடு முரண்பட்டு நிற்பது என்பதை விட இங்க அண்ணன் சொன்னார் டிப்ளமசின்னு, நான் வந்து அதை ராஜதந்திரம்னே எடுத்துக்கிறேன். எம்ஜிஆர் அவர்கள் ராஜதந்திரமாக செயல்பட்டார் என்று சொன்னார். எம்ஜிஆர் கிட்டத்தட்ட 3 நாட்கள் டெல்லியில் இருந்து திட்டக்குழு துணைத் தலைவரை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. இல்ல சொல்லிடுறேன். ஒன்றிய அரசு இப்படி தனது அதிகாரத்தை ஒரு திட்டக்குழு துணைத் தலைவரை சந்திப்பதற்காக ஒரு தமிழக முதல்வர் 3 நாட்கள் இருந்து நிதியை பெற வேண்டிய அளவிற்கு ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது மிக மோசமான நிலை. சரி, ஓகே. இப்போ தமிழ்நாட்டினுடைய மக்களை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னா இதற்கு எதிராக திமுக அரசாங்கம் ஃபைட் பண்ணாதா? அந்த போராட்டம் தான் நடந்துட்டு இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? இதோ இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 6% உயர்த்துறீங்கல்ல. இப்போ தேசிய கல்விக் கொள்கையில் நீங்க இடம் பெற்றால்தான் பிஎம்சி திட்டத்தை நீங்க ஏத்துக்கிட்டாதான் கல்விக்கான நிதி கொடுப்போம் அப்படின்னு ஃபைட் பண்ணக்கூடிய திமுக சொத்து வரி விவகாரத்திலும் ஃபைட் பண்ணலாமே, ஏன் அந்த நிலைப்பாடு எடுக்க மாட்டேன்றாங்க? நாம இந்திய அரசியலமைப்பை தெளிவா புரிஞ்சுக்கணும். 1000 ஒன்றிய அரசுன்னு இதை சொன்னாலும் இது கூட்டாட்சின்னு சொன்னாலும் கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டரி ஸ்டேட். மிகப்பெரிய அளவில் அதிகாரங்கள் வந்து மத்திய அரசிடம் ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு. இதுல கல்வி என்பது கன்கரண்ட் லிஸ்ட்ல வரது, பொதுப்பட்டியலில் வரது. அந்த பொதுப்பட்டியலில் வரக்கூடியதை நாம நம்முடைய போராட்டத்தின் மூலமாக இன்னிருக்கோம், அதனால மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்கோம். ஆனால் பினான்சியல் பில் என்பது ஆர்டிகல் 360 மத்திய அரசு நினைத்தால் தேவை என்றால் ஒரு எமர்ஜென்சியை கொண்டு வரலாம். இது வரைக்கும் இந்தியாவில் வந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அரசியல் எமர்ஜென்சி தெரியும், அவசர காலம் 356வது பிரிவு. ஆனால் 360 வந்ததில்லை. அப்படி அதிகாரங்களை ஏன் பினான்சியல்ல நிதி நிறுவல ஒன்றிய அரசிடம் குவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிக 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 முக்கியமான சிக்கலை ஏற்படுத்தும் என்பதற்காக. இல்ல, நீங்க ஒரு வழக்கறிஞர், அரசியலமைப்பு சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் நல்லாவே தெரியும். கன்கரண்ட் லிஸ்ட்னு ஒரு பட்டியல் இருந்தாலும் கூட கன்கரண்ட் லிஸ்ட்ல மறைமுகமா யாருக்கு அதிகமான அதிகாரம் இருக்கு அப்படின்னு பாக்குறப்ப அது மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு. அப்போ அதையே எதிர்த்து சண்டை போடுறப்ப இதையும் எதிர்த்து சண்டை போடலாமே. ஏன்னா நம்மளுடைய நிதி ஆதாரம் இப்ப ஜிஎஸ்டி எடுத்துங்களேன். ஜிஎஸ்டியில் நாங்க நிறைய நிதியை நாம கொடுக்குறோம், வருவாயை பெருக்கி கொடுக்குறோம், அதிகமான உற்பத்தியை உருவாக்கி கொடுக்குறோம் அப்படின்னும் பொழுது அதுல எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஃபைட் பண்ணக்கூடிய திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் சொத்து வரி விவகாரத்திலையும் நம்ம வந்து ஃபைட் பண்ணலாமே, ஏன் இதுல மட்டும் அதிமுக ஆட்சி மேலேயோ அல்லது பாஜக ஆட்சி மேலேயோ நம்ம பழிய போடுறோம்? நடைமுறையை மட்டும் பார்ப்போம். நம்ம அரசியல் ரீதியாக இந்த பிரச்சனையை காண்டி எந்த ஆட்சி இருந்தாலும் சொத்து வரி உயர்த்தி தான் ஆக வேண்டும். இதுல வந்து நம்ம யார் எப்படி வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் என்பது, சொத்து வரி உயர்த்தாமல் ஒரு நிர்வாக கட்டமைப்பு நகராட்சி கட்டமைப்பு செயல்படவே முடியாது. அப்போ உயர்த்த வேண்டியது அவசியம். இவர்கள் சொல்வதை போல உயர்த்த வேண்டுமா? இவர்கள் சொல்லுகிற கட்டுப்பாட்டின் அடிப்படையில். அதனால தான் தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு எடுக்கிற நிலைப்பாட்டிற்கும் இந்த நிதி ஆணையத்தில் நகராட்சி வரி தொடர்பாக தமிழ்நாடு எடுக்கிற நிலைப்பாட்டிற்கும் இருக்கிற வித்தியாசம்.